ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். 4 டிஃபென்ஸ் அப்டேட்டுமே சின்ன சின்ன டிஃபென்ஸ் அப்டேட் தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான் இந்திய உளவு சேட்டலைட்டுகளிடமிருந்து தப்பிப்பதற்கு ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சிஸ்டத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன சிஸ்டம், எதற்காக பாகிஸ்தானுக்கு இந்த சிஸ்டம் தேவைப்படுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா இந்த மாதத்துல 2 முக்கியமான மிசைல் சோதனைகள் நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதனை தொடர்ந்து சீனா அந்த மிசைல் சோதனையை கண்காணிப்பதற்கு ஏற்கனவே ஒரு உளவு கப்பலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்திய மிசைல் சோதனையை கண்காணிப்பதற்கு இன்னொரு நகர்வையும் சீனா பண்ணிருக்காங்க. அது என்ன நகர்வு, இந்தியா எந்த மிசைல்களை சோதிக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் TEDBF விமானம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நாலாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவ வீரர்களின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய எக்ஸோஸ்கெலிட்டனை இந்தியா டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எக்ஸோஸ்கெலிட்டன்னா என்ன, எதற்காக இந்தியா இதை டெவலப் செய்றாங்க, எக்ஸோஸ்கெலிட்டனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட SLC-18 ஸ்பேஸ் சர்வேலன்ஸ் ஆக்டிவ் பாசிவ் அரே ரடாரை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ரடார்களை பாகிஸ்தான் எதற்காக வாங்குறாங்கன்னா, இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் சேட்டலைட் கண்காணிப்புல இருந்து தப்பிப்பதற்காக வாங்க இருப்பதா சொல்லப்படுது. அதாவது இந்த SLC-18 ரடார்னால லோ ஆர்பிட்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சேட்டலைட்டுகளை டிடெக்ட் செய்து ட்ராக் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரடாரோட சிறப்பு அம்சமே விலை மற்றும் இதை இயக்க ஆகும் செலவு மிகவும் குறைவு. SLC-18 ரடார சீன அரசால் நடத்தப்படும் சைனா எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி குரூப் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனம் தான் சீன படையில் பயன்பாட்டில் உள்ள மிசைல்ஸ், ரடார்ஸ் மற்றும் ஆயுதங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சிஸ்டங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். பாகிஸ்தானுக்கு இந்த ரடாரை சப்ளை செய்வதை சீன ஊடகங்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. சீனா இந்த SLC-18 ரடார் முழுக்க சீன தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரடார்ல பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் சிப்ஸ் அனைத்தும் சீனாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார்னால தரையில் இருந்தபடி ஸ்பேஸ் டார்கெட்டுகளை மிக துல்லியமா கண்காணிக்க முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல பாகிஸ்தான் மேல் பறக்கக்கூடிய இந்திய மற்றும் மேற்கத்திய நாடுகளின் சேட்டலைட்டுகளை கண்காணிக்க முடியும். இந்த SLC-18 ரடாரை பயன்படுத்தி லோ ஆர்பிட்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சேட்டலைட்டோட பாத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சேட்டலைட் கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருந்து முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் வேறு இடத்துக்கு மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம சேட்டலைட்டோட பாத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சேட்டலைட் சிக்னல்ஸையும் டிஸ்ரப்ட் செய்ய முடியும். இந்த SLC-18 ரடார் அதிகமாக ஸ்பேஸ் பேஸ் ரிசோர்ஸ் இல்லாத நாடுகளுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் மூலமா கிடைக்கக்கூடிய டேட்டாக்களை பயன்படுத்தி யுத்த களத்துல எதிரிகளின் சேட்டலைட்டுகளை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் சேட்டலைட் டேட்டாவை பயன்படுத்தி எதிரிகள் நடத்தும் தாக்குதலில் இருந்தும் தப்பிக்க முடியும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்த வருடம் நவம்பர் 16 இருந்து 18 தேதி பே ஆஃப் பெங்கால் பகுதியில ஒரு நோட்டம் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. நோட்டம் அப்படின்னா நோட்டீஸ் ஃபார் ஏர்மேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த நாட்கள்ல இந்தியா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 16 முதல் 18 தேதிக்குள் இந்தியா பிரம்மோஸ் A அப்படிங்கிற ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைலை சோதிக்க இருப்பதா சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து சீனா இந்த மிசைல் சோதனையை கண்காணிப்பதற்கு ஏற்கனவே யுவாங்வாங் 6 அப்படிங்கிற உளவு கப்பலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இதற்கு அடுத்து இந்தியா நவம்பர் 23 முதல் 24 தேதி வரைக்கும் இன்னொரு நோட்டத்தை பே ஆஃப் பெங்கால் பகுதியில இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டம் பே ஆஃப் பெங்கால் பகுதியில 2200 கிலோமீட்டர் நீளத்திற்கு விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நோட்டம் அக்னி 1B பாலஸ்டிக் மிசைலுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில சீனா யுவாங்வாங் 5 அப்படிங்கிற
அப்படிங்கிற இரண்டாவது உளவு கப்பலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. முதல்ல யுவாங் 6 ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல டிப்ளாய் செய்யப்படும் பொழுதே இது போன்ற பிரச்சனைகளை சீனா வரும் காலங்கள்ல செய்வாங்க அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அதே போன்று எப்பொழுதெல்லாம் இந்தியா மிசைல் சோதனை நடத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய உளவு கப்பலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு கொண்டு வர்றாங்க. இந்திய கடற்படை சீன உளவு கப்பல் இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்கு வந்தாங்கன்னா அந்த கப்பலை துரத்தி அடிப்பதற்கு தயாரா இருப்பதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்தியா குறிப்பிட்ட நேரத்துல மிசைல் சோதனை நடத்துறாங்களா இல்ல மிசைல் சோதனையை கைவிடுறாங்களா அப்படின்னு. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி TEDBF விமானத்தோட புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கு 2023 வருடத்தோட முதல் பாதியில அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா TEDBF விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கப்பட்டு அனைத்து சோதனைகளையும் முடித்து 2031 இருந்து 32வது வருடத்துக்குள் இந்த விமானத்தை இந்திய கடற்படையில் இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலையில் TEDBF விமானத்தோட முதல் கட்ட டிசைன் ரிவ்யூ முடிக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது விமானம் சூப்பர்சானிக் வேகத்துல பறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற சோதனை நடந்து கொண்டிருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இந்த சோதனையை DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து நடத்தி வர்றாங்க. கேபினெட் கமிட்டி 2023 வருடத்தோட முதல் பாதியில அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா விமானத்தோட புரோட்டோடைப் 2025 இல்லன்னா 26வது வருடத்துக்குள் டெவலப் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த TEDBF விமானம் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. TEDBF விமானம் 26 டன் எடை கொண்ட ஒரு நேவல் விமானம். இந்த விமானத்தோட ரெக்கைகளை மடிக்கும் வகையில விமானம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கு குறைவான இடம் தான் இருக்கும். அதனால விமானத்தோட ரெக்கைகளை மடிக்க முடிஞ்சதுன்னா அதிக விமானங்களை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல எடுத்து செல்ல முடியும். இதற்காக தான் இந்த ஃபோல்டபிள் விங்ஸ் தொழில்நுட்பத்தை TEDBF விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்தியா TEDBF விமானத்திற்கு முன் LCA நேவல் அப்படிங்கிற விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் விமானம். இதன் காரணமா இந்திய கடற்படை அந்த விமானத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. இதனை தொடர்ந்து LCA நேவி ப்ராஜெக்ட்ல வேலை செய்த அதே விஞ்ஞானிகளை கொண்டு TEDBF விமானத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. TEDBF விமானம் 16.3 மீட்டர் நீளமும் 11.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F414 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜின்களை பயன்படுத்தி இந்த விமானத்தினால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானத்தால் பறக்க முடியும். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய டைம் டு டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் DRDO நிறுவனத்துடன் இணைந்து ராணுவத்தினர் பயன்படுத்தும் எக்ஸோஸ்கெலிட்டன்களை டெவலப் செய்ய போறாங்க. இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் டெவலப்மெண்ட் TDF திட்டத்தின் கீழ் நடக்க போகுது. இந்த TDF திட்டத்தோட முக்கியமான நோக்கமே இந்திய தனியார் நிறுவனங்களை ராணுவத்திற்கு தேவையான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதுதான். இந்த டைம் டு நிறுவனம் டெவலப் செய்து வரும் எக்ஸோஸ்கெலிட்டன்கள் மூலமா இந்திய ராணுவ வீரர்களின் செயல்திறன் அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ குறைக்கும். எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா லைட் வெயிட் மெட்டீரியல் மற்றும் ஹைபிரிட் ஆக்சுவேஷன் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு கவசம். இந்த கவசத்தை ராணுவ வீரர்கள் அணிவதன் மூலம் அதிக எடை கொண்ட பொருட்களை நீண்ட நேரம் சுமக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன் அணிந்த ஒரு ராணுவ வீரரால் 100 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு தொடர்ந்து 8 மணி நேரம் வரைக்கும் பயணிக்க முடியும். ராணுவத்துல வீரர்களுக்கு அதிகமாக காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எப்ப ஏற்படும் அப்படின்னா அதிகமான எடை கொண்ட ஆர்ட்டிலரி ஷெல்ஸ், பாக்ஸ், கன்ஸ் போன்ற உபகரணங்களை தூக்கி கொண்டு நீண்ட தூரம் பயணிக்கும் பொழுது காயம் ஏற்படும். இந்த எக்ஸோஸ்கெலிட்டன்களை ராணுவ வீரர்கள் அணிவதன் மூலம் இந்த காயத்திலிருந்து தப்பிக்க முடியும். அதே வேளையில எக்ஸோஸ்கெலிட்டன் அணியாத வீரர்களை விட இந்த வீரர்களால் சிறப்பா செயல்பட முடியும். வரும் காலத்துல இந்த எக்ஸோஸ்கெலிட்டன்கள் ராணுவத்துல பெருமளவுல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா எதிரி படையினரை விட இந்திய ராணுவ வீரர்களால் சிறப்பா செயல்பட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.